ஹலோ. சொல்லு 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 சொல்லு. இன்னைக்கு பார்க்க போற கதை என்னன்னா, என்னடா? இந்த 1990ஆம் காலகட்டத்துல நடந்த கதை. ம். என்ன கதைன்னா, இப்ப பாத்தீங்கன்னா, அவங்க அவங்க ஊர்ல பசுமையான ஒரு கிராமம். ஓகே. அந்த பசுமையான கிராமத்துல பாத்தீங்கன்னா, ஒரு 70 குடும்பங்கள் வாழ்ந்து வராங்க. ம். அப்படி அவங்க வாழ்ந்து வரப்ப பாத்தீங்கன்னா, அந்த 70 குடும்பங்கள் வாழ்ந்து வர ஏரியால ஒரு பயங்கரமான, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஒரு மாந்திரீகவாதி, ஒரு வயசானவர் இருக்காரு. ம். அவருக்கு ஒரு பையன், ஒரு மனைவி. ம். அவர் எப்படின்னா தொழில் சம்பந்தமா பிரச்சனை, இல்ல குடும்ப பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ம். அவர் அத எவ்வளவு பணம் ச காசு வேணாலும் அவர் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு செஞ்சு குடுத்துருவாரு. ம். இப்படி இருக்கிறப்ப, அந்த இந்த மாந்திரீகவாதிய பத்தி கேள்விப்பட்ட ஊர் மக்கள் நெறைய பேர் கேள்விப்படுவாங்க. அவரு இந்த மாரி சக்தி வாய்ந்தவர்ன்னு. ம். அத கேள்விப்பட்ட ஒரு தொழில் அதிபர் மாரி ஒருத்தன் வருவான். ம். சாமின்னு சொல்லி அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுட்டு, ம். "சாமி, எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு சாமி. ம். அதுக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் உங்களுக்கு தரேன் சாமி. ம். அதுக்கு எனக்கு உதவி செய்யணும்" அப்படின்னு சொல்லுவான். ம். "என்ன மகனே சொல்லு" அப்படின்னு கேக்குறப்ப, ம். "ஒண்ணும் இல்ல சாமி, என் தம்பி ம். குடும்பத்தை மொத்தமா காலி பண்ணிருங்க" ம். அப்படின்னு சொல்லுவான். ம். "ஏய், அதெல்லாம் என்னால செய்ய முடியாது இவரே" அப்படின்னு அவர் சொல்லுவாரு, அந்த மாந்திரிகவாதி. ம். "சாமி, எவ்வளவு காசு வேணாலும் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு, ம். அவனோட சொத்துல காவாசியே அவர்கிட்ட காட்டுவான், கொடுத்துருவான். சரி, ஒரு செகண்ட் ஒரு செகண்ட். சரி, பேசு பேசு. சொத்துல காவாசியை கொடுத்த உடனே ம். அவர் வாங்கிக்குவாரு. ம். வாங்கிட்டு, சரி என்ன பண்றது, நம்ம தொழிலுக்காண்டி தானே நம்ம செய்யறோம், ம். அத முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ம். மாசம் ஆகும் ம். அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு, அந்த துஷ்ட மாந்திரிகவாதி. ம். சரின்னு சொல்லிட்டு அந்த படையலுக்கு தேவையான எல்லா பூசை புனஸ்காரம் எல்லா சாமானையும் ரெடி பண்ணி, இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு தீய சக்தி ஒண்ணு இருக்கு. ம். சிவசிவா, ஒரு கருங்குட்டி சாத்தான்னு ஒண்ணு இருக்கு. ம். அத வர வச்சு ம். அந்த குடும்பத்தை நோக்கி அனுப்பி விட்டாரு. புரியல. அந்த குடும்பம், அவர் தம்பி குடும்பம் இருக்குல்ல, ம். அந்த தம்பி நேரம் அனுப்பி விட்டாரு. சரி. அது போய் ஒரு 3-4 மாசத்துல அவங்க தம்பி குடும்பத்தையே காலி பண்ணிருச்சு. அருமை. காலி பண்ணிருச்சு. எப்படிலாம் இருக்காங்க பாரு அண்ணனுங்க. ம். ம். காலி பண்ணிருச்சா. ம். காலி பண்ணோடனே திருப்பி அது வரும். 3-4 மாசம் கழிச்சு அது வேலை முடிஞ்சோடனே அது வரும். ம். வரப்ப என்ன பண்ணணும்னா, நியாயப்படி பார்த்தா அதுக்கு அமைதியான ஒரு அழகான ஒரு சாந்தி பூஜை ஒண்ணு வச்சு அதை நல்லபடியா பலபடியா அது வீட்டுக்கே அனுப்பி வைக்கணும். ம். அந்த நேரத்துல பார்த்தா இவர் வயசானவர் வேற சொன்னா, மறுக்கா சொல்லு. அந்த அந்த கருப்பட்டி குட்டி சாத்தா போய் எல்லாரையும் முடிச்சிட்டு வந்துருச்சு. இந்த 3 மாசத்துல போய் அந்த தம்பி குடும்பத்தை ஓகே. முடிச்சிருச்சு. அவங்க கதையை முடிச்சிட்டு வருது, ரிட்டர்ன் வருது. ம். என்னன்னு தெரியல, டக்குன்னு முடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வரப்ப ம். வந்துகிட்டு இருக்கப்ப அதுக்கு சாந்தி பூஜைன்னு ஒரு பூஜையை கொடுத்து அதை ரிட்டர்ன் அனுப்பி வைக்கணும் வீட்டுக்கு. ம். அப்படி அனுப்பலன்னு வச்சுக்கோவேன், ம். அது அந்த சாமியார் மாந்திரிகவாதியோட குடும்பத்தை அழிச்சிரும். சரி. அப்படி வந்துகிட்டு இருக்கு. ம். வந்துகிட்டு இருக்கப்ப பார்த்தா அவர் தவறி போயிடுறாரு. மாந்திரிகவாதி செத்து போயிடுறாரு. ம். அவர் பையனுக்கும் மாந்திரிக வித்தையெல்லாம் நிறைய தெரியும். ம். ஆனாலும் அதுக்கு சாந்தி பூஜை எப்படி கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியல. அருமை. ம். ஐயோ, என்னடா அது, இந்த கருங்குட்டி சாத்தான் இப்ப இருக்கிறதுலே பயங்கரமான தீய சக்தி. ம். அந்த தீய சக்தியை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ம். பயத்துல அவர் குடும்பத்தை எல்லாத்தையும் அடிச்சிடும், அவங்க அம்மாவையும் இவரையும் அடிச்சு நொறுக்கிறோம். ம். பயத்துல என்ன பண்ணாரு, அந்த கருங்குட்டி சாத்தானுக்கு எதிரா ம். ஒரு ஒரு துஷ்ட முனியை ஒண்ணு ஏவி விட்டாரு, ம். அவங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி. ம். அம்மா 3 வாரத்துல அந்த 3 அமாவாசை வரும்ல, ம். அப்பப்ப மட்டும் அதுக்கு என்ன செய்வாருன்னா படையில இதெல்லாம் வச்சு பாதுகாத்து வந்தார் குடும்பத்தை. ம். அப்படி பாதுகாத்து வந்துகிட்டு இருந்தாரு. ம். அப்புறம் காலப்போக்குல பாத்தீங்கன்னா இவர் பாதுகாக்கிறனால, அந்த துஷ்டமணி இருக்கனால, அந்த கருங்குட்டி சாத்தானால இவரை நெருங்க முடியல. ம். இதனால நைட் ஆனா சரி, பகலானா சரி, ஊன்னு கத்திக்கிட்டு ஊரு ஃபுல்லா ஓடி இருக்கு, அலறுது, உளறுது, என்னென்னமோ பண்ணுது. ம். ஊர்ல நிறைய பேருக்கு நோய் இந்த கருங்குட்டி சாத்தானால நோய் பாதிக்கப்பட்டு பல விதமான காரணங்களால இறந்து போறாங்க. ம். ஃபைனலா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு, ஏதோ ஒரு அமானுஷ்யம் உலகுக்கு நம்ம ஊர்ல பயந்து ம்.
கடைசியில பாத்தீங்கன்னா இந்த ஊரே காலி பண்ணிட்டு போற நிலைமைக்கு எல்லாம் போயிட்டாங்க. ஓகே. கடைசியில பார்த்தா இந்த மாந்திரிக குடும்பத்துல உள்ள அவங்க அம்மாவும் பையனும் மட்டும்தான் இருக்காங்க. ம் இப்ப இப்படியே இருந்தா நமக்கும் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ம் அவங்க வந்து அவங்க சொந்தக்காரவங்க வீடு இருக்கு போல கேரளால. ம் அங்க வந்து அவங்க அம்மா வளைச்சுக்கிட்டு ம் 2 பேரும் வந்து கேரளாவுக்கு போயிடுறாங்க. ம் கேரளாவுக்கு ம் போயிடலான்னு போயிட்டாங்க. ம் ஆனா ஒரு ஒரு அமாவாசை வரப்பையும் இந்த மாதிரி அந்த அந்த இதுக்கு தேவையானதெல்லாம் செய்யறாங்க அந்த துஷ்டமுனிக்கு. ம் ஏன்னா அதுதானே பாதுகாக்குது அந்த கருப்பட்டி அந்த பேர்னா கருங்குட்டி சாத்தான்ட்டு. ம் அப்படி இருக்கிறப்ப பாதுகாக்கிறதுனால அவரு அந்த கடமையை செய்யணும். அப்படி செய்யலைன்னு வச்சுக்கோ, ம் அதுவும் அவருக்கு அகென்ஸ்டா மாறிடும். அவருக்கு எதிராக திரும்பிக்கிட்டு அதோட சேர்ந்துக்கிட்டு இவங்க குடும்பத்தை நொறுக்கிறோம். மறுக்கா சொல்லு. இப்ப அந்த துஷ்டமுனி வந்து பாதுகாப்புக்காண்டி தானே வச்சிருக்காரு இவரு ஆமா ஆமா. ஒரு பையன். ஆ அப்படி அதுக்கு முறைப்படி கடமையை நீ செய்யலைன்னு வச்சுக்கோவேன், அந்த படையலு ஆ உனக்கு முடிச்சு விட்டுருமா? முடிச்சு விட்டுருவான். அவன் அந்த அந்த இன்னொன்னு பேய் இருக்குல்ல கருங்குட்டி சாத்தான், ம் அதோட சேர்ந்துக்கிட்டு இவர் குடும்பத்தை இது பண்ணிடும், க்ளோஸ் பண்ணிடும். ஓகே. அதனால என்ன ஆகுது, பயந்துக்கிட்டே 3 அமாவாசைக்கு ஒரு வாட்டி போய் செஞ்சுட்டு வர்றாரு. ம் அப்படி இருக்கிறப்ப ம் அந்த ஊர்ல ரொம்ப செல்வந்தானான ஒருத்தர் வந்து இருக்காரு. ம் அவரோட பையனுங்க வந்து 2 பேரு ரொம்ப வெளியூர்ல போய் படிச்சுட்டு வர்றாங்க. ம் அந்த பக்கத்து கிராமம் அது. ம் இந்த பக்கத்து கிராமத்துல உள்ளவங்க யாரும் சொல்லுவாங்க எல்லாரும், அந்த கிராமத்துக்கு பகல்லையும் போக கூடாது நைட்லயும் போக கூடாதுன்னு. அப்பையில இருந்து யாரும் போறது கிடையாது. ம் ஏன்னா எப்ப பார்த்தாலும் அந்த சவுண்ட் கேட்கும், ம் அலறுற சவுண்டு உளர்ற சவுண்டு. ஏன்னா அந்த பேயெல்லாம் நெருங்க முடியல அந்த கருங்கு பிடிச்சதுனால. ம் அதனால அலறும் உளரும் கத்திக்கிட்டு கிடக்கும். ம் இப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ம் ஒரு நாள் இவங்க என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு சரி வீட்டுல என்ஜாய் பண்ணுவோம். அவங்க 2 பேருமே பணக்காரங்க ஃபேமிலி. ம் கல்லெல்லாம் வாங்கி குடிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு ம் புல்லட்டை எடுத்துக்கிட்டு பறக்குறாங்க ஜாலியா. அப்படியே சுத்தி பாக்குறாங்க அந்த எழில் பொங்கும் அந்த பசுமையான ஏரியாவை. ஆ அவங்க ஊரை சுத்தி பார்த்துட்டு பக்கத்திலே பாத்தீங்கன்னா அந்த பேய் இருக்க ஒரு கிராமம் சொன்னேன்னு, ம் அங்க மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, நடமாட்டமே இருக்காது. ம் ஏன்னா அந்த கருங்குடி சாத்தானுங்கிற அது இருக்கனால. ம் அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ம் அவங்க ஒரு நாள் நைட்டு பிளான் பண்றாங்க சாயந்தரம். யாரு? அந்த அவங்க 2 பேரும், அந்த பணக்கார வீட்டு பசங்க 2 பேரும், ம் நம்ம கிராமத்துக்காரங்க எல்லாம் முட்டா பேசுங்க, ம் இங்க பேய் இருக்கு அது இருக்குன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு கிடக்காங்க, நம்ம நைட்டு நேரத்துல இங்க டென்ட் போய் போட்டு ம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு. அது சரி. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அன்னைக்கு ராத்திரி ஒரு 12-1 மணி போல ம் அந்த கிராமத்துக்குள்ள போறாங்க. போய் இந்த வயல் இந்த வரப்போறத்துல உள்ள வாக்கியா தண்ணியில விளையாடுறாங்க, மின்மினி பூச்சி பாக்குறாங்க. ம் ஒரு அழகான கிராமமா தான் இருக்கு, எதுவும் குறை சொல்ல முடியாது. ம் அருமையான இடமா இருக்கு. ம் அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம இன்னைக்கு நைட்டு மட்டும் இருந்துட்டோம்னா போதும், காலையில போய் சொல்லிடலாம் நம்ம கிராமத்துக்காரங்கள்ட்ட எதுவும் இல்லைன்னு, ம் ஜம்முன்னு இங்க வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. ம் கடைசியில பார்த்தா வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு தூரத்துல யாரோ ஒரு பந்தம் ஏத்திக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ம் பந்தம் சொல்லு, மறுக்கா சொல்லு. என்ன நான் சொல்றேன்னா, ஆ 2 பேரும் என்ஜாய் பண்றாங்க அந்த பேய் இருக்க கிராமத்துல போய். சரி. அவங்கள்ட்ட எல்லாருக்குமே தெரியும் அந்த கிராமத்துல உள்ளவங்க, பக்கத்து கிராமத்துல உள்ளவங்க அங்க ஏதோ ஒரு ம் அதிர்ச்சி சக்தி இருக்குன்னு. ம் ஆனா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ம் இவங்க 2 ஏன் பேரும் தெரியாது இவங்களுக்கு? ஆ ஏன் இவங்களுக்கு தெரியாது? இவங்களும் ஒரே ஊர் பையன் தானே? இவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மள மாதிரி சொல்றாங்க, நம்மள மாதிரின்னு இல்ல, பொதுவா பயத்துக்கே பயம் காமிக்கிறேன்னு. பயத்துக்கே பயம் காமிக்கணும், பேயும் கிடையாது மயிரும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. அப்படி சொல்றப்ப ம் பாத்தீங்கன்னா அப்படி போய் தங்குறாங்க, துமுறை எடுத்து போய் அங்க தங்குறாங்க. சரி. டென்ட் போட்டு என்ஜாய் பண்றாங்க, அந்த கிராமத்தை சுத்தி வராங்க. ம் அப்படி சுத்தி வரப்ப பாத்தீங்கன்னா ம் சுத்தி வந்துகிட்டு இருக்கப்ப பார்த்தா தூரத்துல ஒருத்தன் வந்து தீப்பந்தமா ஏத்திக்கிட்டு உட்காந்துருக்கான். சரி. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்றான் இன்னொன்னு ஃப்ரெண்டு கிட்ட, ம் நண்பா இங்க பாத்தியாடா, நம்ம ஊருக்காரங்க வர பயந்துகிட்டு இருந்தாங்க, இங்க ஒருத்தன் மட்டும் இருட்டுக்குள்ள தனியா உட்காந்து தீப்பந்தம் போட்டு ஏத்திட்டு இருக்கான் பாரு. இது அந்த நம்ம ஊரோட பையனா? அந்த அமாவாசைக்கு ஒருத்தன் வருவானே புரியுது. மாந்திரிகவாதி, அவன் வந்து அவன் கடமையை செஞ்சுட்டு போவான். ம் அவன் வந்து செஞ்சுக்கிட்டு தூரத்துல 2 பேரும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. பாத்துக்கிட்டு இருக்க பார்த்தா ஒரு ஆடு ஒண்ணு நிக்குது.
ம் அந்த கத்தியெல்லாம் அறுத்துடுறான். அறுத்தவொடனே ரத்தமா ஊத்துது. ம் அப்ப ரத்தமா ஊத்துனோடனே ம் இவன் திடீர்னு அவங்க 2 பேரும் ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்கல்ல, ம் அந்த மரத்தை ம் பார்த்துட்டு ஏதோ கத்துறான் அவன். ஏதோ துஷ்டமுனி வா வா அப்படின்னு ஏதோ கத்துறான். ம் அவன் கத்திட்டு போயிடுறான். ம் போய் கொஞ்சம் செகண்ட் அவங்க பாக்குறாங்க. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. ம் பார்த்தா திடீர்னு ம் கண்ணங்கருன்னு ஒரு மனுஷ ரூபம் மாதிரி இருக்கு. ஆனா அப்படியே ஆவி காத்துல பறக்குற மாதிரி கருணங்கருன்னு ஒரு பயங்கரமா ஒரு கரிய உருவத்துல ஒரு 6 அடி 7 அடியில ம் வந்து அந்த ரத்தத்தை நக்கி குடிச்சு அப்படியே கடிச்சு திங்குது. ஒரு விசித்திரமா ம் இதை பார்த்துட்டு மிரண்டு போய் அப்படியே நிக்கிறாங்க. ம் அப்படியே நிக்கிறாங்க 2 பேரும் ஸ்டன் ஆகி 2 பேருமே. ம் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. அது சக்தி எல்லாம் கட்டு போட்டு வச்சிருச்சா எதுவும் என்னன்னு தெரியல. ம் ஸ்டன் ஆகி அப்படியே நிக்கிறாங்க. ம் அப்புறம் டக்குன்னு பார்த்தா அது அப்படியே காத்துல கரையிற மாதிரி மறைஞ்சிருச்சு. ம் இத பார்த்துட்டு என்னாச்சு, ம் சரி என்னடா அது ஊருக்குள்ள இப்படிலாம் நடக்குதாடான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ம் பூன்னு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு அலறல் கூச்சல் சவுண்டு கேக்குது. ஆ என்னடான்னு ஒருத்தன் 2 பேரும் மரத்துல மேல பார்த்தா ம் 3 அடியில ஒரு உருவம் தொங்கிட்டு இருக்குது. அழகில குரங்கு மாதிரி ஒரு உருவத்துல. ம் அதுதான் கருங்குட்டி சாத்தான். ம் தொங்கினதை பத்தி செதறி ம் 2 பேரும் ஒரு திசையில ஓடிட்டாங்க. ஆ இதுல என்ன ட்விஸ்ட்னா, ஒருத்தன் தப்பிச்சு வேகமா அந்த புல்லட் இருக்க இடத்துக்கு வந்துட்டான். புல்லட்டா ஆ அவன் வச்சிருந்த புல்லட் இருக்க இடத்துக்கு வேகமா வந்துட்டான் தலைவன். ம் இன்னொன்னு ஒருத்தன் என்ன லூஸ் போய் பண்ணான், ம் வேகமா ஓடி அந்த பேய் ஊர் இருக்குல்ல அந்த கிராமம், ம் அந்த பேய் கிராமத்துக்குள்ளே ஓடிட்டான். அருமை. ஐயோ ஐயோ சிவசிவா. ம் அப்படி இருக்கிறப்ப சிவசிவமா வந்தாரு. ஆ அவன் அந்த ஊருக்குள்ள ஓடிட்டானா. ம் சிவசிவா. சிவா சிவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வந்து வண்டி எடுக்கிறான், புல்லட்டை ஸ்டார்ட் பண்றான். அவன் நண்பனை கூப்பிடுறான், வாடா வாடான்னு. அவன் வரவே இல்லை. ம் சரி புல்லட் எடுத்துட்டு போய் கூட்டிட்டு ம் வந்துடலான்னு நினைச்சிட்டு புல்லட் எடுக்கலான்னு போறப்ப பாத்தீங்கன்னா ம் அவன் ஃப்ரெண்டு இருந்தானே, ம் அவன் ஃப்ரெண்டு வேகமா வரான். வந்துட்டேன்டா, நான் அங்க வழி தவறி போயிட்டேன் ம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து வந்துட்டான். ம் சிவசிவா வந்து சிவா சிவா ஆஹ் ஓகே ஓகே. ம் காலில் இடிச்சு ரத்தம் வருது. ம் எனக்கு பாருக்கு ஏன் ப்ரோ? தெரியல, ஏதோ தீய சக்தியோட வேலையா இருக்கு. சிவசிவா வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப ம் 2 பேரும் போறாங்க வேகமா வண்டியில. ம் வண்டியில போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா தெரு மின்னுலக்குள்ள அவன் வந்து ஒண்ணு பாக்குறான். ம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பயங்கரமான விஷயம். என்னது? அவன் பின்னாடி உட்கார்ந்து இருந்தது 8 அடியில பெருசா கண்ணங்கரைன்னு இருக்கு ஒரு உருவம். ஓ பைக்லயா? பின்னாடி. அவன் மட்டும் தான் போனானா? முன்னாடி ஓட்டுறவன் கரெக்டா போயிட்டான். ஆ அவனுக்கு பின்னாடி ஒரு உருவம் உட்காந்து வந்துச்சுல அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, ஆ அப்படி அந்த உருவம் அப்படி கண்ணங்கரைன்னு பெருசா இருந்துச்சுன்னா சென்னாயி அப்படியே வண்டியை போட்டு விழுந்துட்டான் கீழே. அருமை. திரும்பி பார்த்தா காணும் அந்த உருவத்தை. ஆ அப்படியே தெரிச்சு அலறி புலம்பிக்கிட்டு ஊருக்குள்ள ஓடி போய் எல்லாரையும் திரட்டி கூட்டிட்டு போலான்னு பாக்குறான். எவனும் உள்ள வரல. ம் நம்ம காலையில போவோம், கொஞ்சம் விடிய காலையில ஆனவன அங்க வேற ஆர்மி அவன் நடமாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி ம் போலீஸ் அது இதுன்னு பார்த்து போலீஸ் இல்ல, அவங்க அப்படியே டைரக்டா போயிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு ம் போய் பார்த்தா அங்க மயக்கப்பட்டு கிடக்குறான். ம் தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு அவனை போட்டு அடிச்சிருக்கும் போல, முடிய ஆட்டி அடிச்சிச்சு போல. ம் அந்த மாதிரி நடந்தது சொல்றான். யாரோ என் முடிய பிடிச்சி இழுத்து ஆட்டினா, எனக்கு ஒரு காரணத்துல ஒரு அடியை போட்டா, ம் அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ம் அப்புறம் 2 பேருக்கும் நடந்தனால 2 பேருமே பணக்காரங்கள வேற, ம் பயந்து போய் ஒரு இதுக்கு போறாங்க, ஒரு கோயிலுக்கு போய் என்னன்னு கேக்குறப்ப, ம் அப்ப போய் கேக்குறப்ப இந்த மாதிரி கோயில்னா சாதாரண கோயில் போல. ம் வந்து இதுக்கு போயிட்டாங்க, ஒரு நம்பூதிரிய பார்க்க கேரளாவுக்கு. ம் ஏதாச்சும் பசங்க அந்த ஏரியாவுக்கு வேற போயிருக்காங்க, எது ஆயிடக்கூடாதுன்னு. யாரு? அந்த 2 பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் ஓகே. நம்பூதிரிய பார்க்க போறப்ப பார்த்தா ம் இந்த நம்பூதிரி சொல்றாரு, ம் இந்த மாதிரி நடந்த கதை அந்த முன்னாடி பாஸ்ட்ல நடந்துச்சுல அந்த கதையில இருந்து இப்ப வரையும் சொல்றாரு, எல்லா கதையும் நடந்ததெல்லாம். ம் அடடா இவருக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போறாங்க. ம் இப்ப இதுக்கு என்ன வழின்னு கேக்குறப்ப ம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ம் என்ன வழினா, இப்ப அந்த ம் கருங்குட்டிச்சாத்தான நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது.
ஓகே. ஏன்னா அது வேலையை முடிச்சுட்டு வரப்பே நம்ம வந்து சாந்தி பூஜை கொடுத்து அனுப்பியிருக்கணும். ம். அப்படி கொடுத்து எவனும் செய்யல ப்ராப்பரா. ம். அதனால வெறி கொண்ட வேங்கையா இருக்கு. ம். அதனால இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ம். இப்ப வந்து அதனால வந்து ஊர் மக்கள் எல்லாரையும் பயமுறுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கு. ம். அவன் வந்து பாதுகாப்பா வந்து துஷ்டமுனிக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கான். ம். இப்ப ஒரே ஒரு வழி, அந்த கரிங்குட்டி சாத்தானையும் தப்பிக்கணும், துஷ்டமுனித்தன்னு நம்ம மக்கள் எல்லாருமே தப்பிக்கணும். அதுக்கு ம். ஒரே வழி, அந்த கெட்ட மாந்திரீகவாதி இருக்கான்னா, ம். அவன் குடும்பம் வந்து இதாவதுதான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ம். இவன் என்ன பண்றாருன்னா, அந்த ம். இது இருக்கு தெரியுமா, அந்த கருங்குட்டி சாத்தானுக்கு ம். நம்பூதிரி வீட்டுக்கு வந்து கருங்குட்டி சாத்தானுக்கு பவரை ஏத்தி விடுறாரு. ம். பவரை ஏத்தி விட்டோன்னா மொத்த பவரும் சேர்ந்து அந்த கருங்குட்டி அந்த துஷ்டமுனியையும் அழைச்சிக்கிட்டு ம். அங்க ம். போய் கேரளால இருக்காங்கல்ல, அவங்க ஒளிஞ்சு வாழ்றான்னு அந்த அவர் ம். மாந்திரிகக்காரர் பையன், ம். அவன் குடும்பத்தை இது பண்ணிருச்சு, ஓகே. முடிச்சிருச்சு. ம். முடிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து ஃபோன் வருது அங்க கேரளால இருந்து ஊர் மக்களுக்கு, இந்த மாதிரி ம். ம். இந்த மாந்திரிகக்காரரு குடும்பத்தோட இறந்து போயிட்டாரு, ம். எப்படின்னு தெரியல ம். அப்படிங்கிற மாதிரி. ம். இதுதான் ஒரு அமானுஷ்ய திகில் கதை. கடைசியில என்ன ஆச்சு? கடைசியில என்னாச்சு, பழையபடி ஊர் அழகா மாறிடுச்சு, பசுமையாயிருச்சு, அந்த பேய் தொல்லையும் இல்லை. அதான் அது வேலை முடிஞ்சிருச்சு, போயிருக்கோம் அவ்வளோ. அது பேய் எப்படி போச்சு? அதான் அது கிளம்ப முடிஞ்சிருச்சேடா, அது வெறி கொண்டு இருந்துச்சுடா, ஆ. எவனையாச்சும் கொல்லணும். ஏன்னா வந்து அவன் சாந்தி பூஜை அது கொடுக்காம ஏமாத்திட்டாங்கல்ல, துரோகம் பண்ணனால அதுக்கு கோவம். ஆ. ஏன் கொடுக்கல அவன் அப்படிங்கிற மாதிரி அவன் குடும்பத்து மேல. ம். அவன் குடும்பத்தை அடிச்சிருச்சு. அவன் அது வந்து அந்த பேயும் சேர்ந்து அடிச்சு அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ம். புது புது நம்பூதிரி வந்து தலைவர் போயிட்டு முடிச்சு விட்டுருச்சா? நம்பூதிரி வந்து கருங்குட்டி சாத்தானுக்கு வந்து பவர் கொடுத்துருக்காரு கொஞ்சம் எக்ஸஸா. சரி. முன்னாடி இந்த துஷ்டமுனிக்கும் இந்த கருங்குட்டி சாத்தானுக்கு ஈக்குவல் ஃப்ரீக்வன்சில பவர் இருந்திருக்கு. சரி. இப்ப அவர் பவர் ஏத்தனோன்னா அதுக்கு கீழே கட்டுப்பாட ஆரம்பிச்சிருச்சு துஷ்டமுனி. ம். எதுக்கு கீழேன்னா கருங்குட்டி சாத்தானுக்கு கீழே சரி. சோல்ஜர் மாதிரி ஆயிருச்சு. சரி. ஒரு 2 பேரும் போய் களத்துல இறங்கி போர்க்களத்துல வெட்டி வீசி ஜெயிச்சுட்டாங்க. யாரு? அங்க அந்த இவரு கெட்ட மாந்திரிகவாதி குடும்பத்தை ஓ. க்ளோஸ் பண்ணிட்டு வரட்டா அப்படின்னு போயிட்டு. அருமை. இதுதான் கதை.